வெல் கைஸ், இப்போ நம்ம எப்படி மெனு கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். மெனு கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரி ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? நம்ம பண்ணக்கூடிய பிளாக் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கேட்டகரிக்கு அடியில் வரப்போகுது. அது கேட்டகரிஸ்லாம் நம்ம வந்து ஃபியூச்சரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் வச்சு நான் எப்படி கேட்டகரிஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டெமோக்காக காமிக்கிறேன். அப்பியரன்ஸ் போங்க. அப்பியரன்ஸில் போயிட்டு மெனு போங்க. மெனு போயிட்டு போய் இதுதான் நம்மளோட எக்ஸிஸ்டிங் மெனு. அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னா ஜஸ்ட் நம்ம விசிட் த சைட் கொடுப்போம். விசிட் த சைட் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம போஸ்ட்டுக்கு போவோம். போஸ்ட்டு போயிட்டு கேட்டகரிஸ். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்கேட்டகரைஸ்டு தான் இருக்கும். இப்போ நம்ம கேட்டகரி 1 வைப்போம். CATG அப்படின்னு வச்சு நான் வந்து 1 போட்டிருக்கேன். நம்ம ஒரு 3 கேட்டகரிஸ் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக காமிக்கிறேன். லேட்டராக நம்ம வந்து இதை ரீநேம் கூட பண்ணிக்கலாம். நம்ம டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? டேக்ஸ் வந்து நான் ஆர்டிக்கல் ரெடி பண்ணும்போது தான் உங்களுக்கு அது டேக்ஸ் வந்து நான் சொல்லும்போது வந்து புரியும். இப்போ நம்ம வந்து கேட்டகரி, அதாவது இப்போ நம்ம உதாரணமாக ஒரு வாஷிங் மிஷின் எடுத்துட்டோம்னா அதில் வந்து செமி ஆட்டோமேட்டிக், ஃப்ரண்ட் லோடு, டாப் லோடுன்னு இப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல. மேனுவல் வாஷிங் மிஷின் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸை வந்து நம்ம வந்து ஹோம் பேஜில் வந்து மெனுவாக கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் இந்த பக்கம் ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றிலாம் இந்த இடத்துல நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கேட்டகரிஸை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எப்படி மெனு கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்பியரன்ஸில் போவோம், மெனு போவோம். மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்க மெனு வந்து நம்மளுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இதை கிளிக் பண்ணி நம்ம ரிமூவ் கொடுக்கலாம். இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் கொடுத்துட்டா எல்லாமே ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கேட்டகரிஸ் போவோம். கேட்டகரிஸில் நம்ம வந்து வியூ ஆல் கொடுப்போம். ஏன்னா என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னு அப்போ தான் தெரியும். 3 கேட்டகரியுமே எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஆட் த கேட்டகரி கொடுத்துப்போம். சரிங்களா? இப்போ எனக்கு ஒரு கேட்டகரிக்கு அடியில் ஒரு பேஜ் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து பேஜில் வந்து நம்ம வந்து வியூ ஆல் போட்டால் ப்ரைவசி பாலிசியும் வச்சுருக்கோம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அதாவது இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஆட் டு மெனு கொடுங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே வரிசையில் இருக்கும். அதாவது கேட்டகரி 1, 2, 3 ஹோம் பேஜ், ப்ரைவசி பாலிசி. அது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு டைம் நான் ஷோ பண்ணுறேன். லைக் கிரியேட் மெனு கொடுப்போம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். விஷுவலாக பார்க்கும்போது தான் இதை வந்து நம்ம முக்கியமாக ப்ரைமரி மெனுவை வந்து டிக் பண்ணிக்கணும். சரிங்களா? ப்ரைமரி மெனுவை டிக் பண்ணிவிட்டு நம்ம சேவ் மெனு கொடுத்துட்டு நம்ம பேஜ் வந்து ரீலோட் பண்ணி பார்க்கணும். இப்போ இங்கே இருந்த கேட்டகரி 1, 2, 3 ப்ரைவசி பாலிசின்னு இருக்குது. இப்போது நம்ம இந்த ப்ரைவசி பாலிசியை வந்து எனக்கு கேட்டகரி 1க்கு அடியில் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஜஸ்ட் இங்கே போகிறோம், ப்ரைவசி பாலிசி எடுத்து கேட்டகரிக்கு 1. இப்போ கேட்டகரி 1 வந்து மேலே இருக்குது, ப்ரைவசி பாலிசி வந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது. சப் ஐட்டம், இது வந்து ஐட்டம். சரிங்களா? இப்போ வந்து சப்பாக இருக்குது. அதனால நம்ம வந்து அவர் பண்ணும்போது வர மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லைக் ஜஸ்ட் ரீலோட் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசி. இப்போ நம்ம இது கிளிக் பண்ணால் இது வந்து ப்ரைவசி பாலிசி வந்து நம்ம வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். கேட்டகரிஸ் வந்து இப்போ நம்ம ப்ரைவசி பாலிசி வந்து நம்ம எந்த கேட்டகரியிலும் ஆட் பண்ண போகிறது. இன்கேஸ் நம்ம வாஷிங் மிஷினை வந்து ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் வந்து ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை வந்து நம்ம இது ஒரு கேட்டகரியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நம்மளோட ப்ரைவசி பாலிசி. அப்புறம் வந்து நம்மளோட கேட்டகரியை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? வெல் கைஸ், இப்போ நம்ம எப்படி கான்டாக்டர்ஸ் பேஜ் வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ளகின்ஸ் போவோம், இன்ஸ்டால் ப்ளகின்ஸ் போகும். ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு தேவைக்கூடியான ப்ளகின் இது வந்து பார்த்தீங்கன்னா WForm Lite. ஓகேங்களா? இது வந்து இல்லைன்னா நம்ம வந்து ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு. ஆட் நியூவில் போய்ட்டு இந்த ப்ளகினோட நேம் டைப் பண்ணால் வந்துடும். இது என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே போய்ட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஃபார்ம்ஸ் இருக்கா அதை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம எதுனா ஃபார்ம் எதுனா இருக்குதா என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்காக நம்ம எதுவும் கிரியேட் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் நியூ இருக்கா, ஆட் நியூ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட் நியூவை செலக்ட் பண்ணோம்னா நம்ம புதுசாக வந்து ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம கான்டாக்டர்ஸ் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் சேல்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி யாரும் கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் யாருன்னா கான்டாக்ட் பண்ணாங்கன்னா ஒரு சிம்பிள் ஃபார்ம் மாதிரி இருக்கட்டும். அந்த ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கான்டாக்ட் ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ நம்ம வியூ த டெமோ கூட கொடுத்துக்கலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்கேஸ் நம்ம பார்க்கணும்னா அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். யூஸ் திஸ் டெம்ப்ளேட். ஓகேங்களா? நம்ம வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதுதான் நம்ம டெம்ப்ளேட்டு. இன்கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா வந்து வேணும்னா கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக வச்சுக்கோங்களேன். நேம் வந்து அவங்க கன்ஃபார்மாக என்டர் பண்ணணும், இமெயில் என்டர் பண்ணணும், அவங்க என்ன விஷயத்துக்காக கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் உங்களுக்கு வேறு எதுனா வேணும்னா ஆட் பண்ணிப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்சி ஃபீல்ட்ஸ்லாம் வந்து ப்ரோ வெர்ஷனில் தான் கிடைக்கும். நம்ம வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து தேவையில்லை. சரிங்களா? இப்போ நம்ம இது வந்து டைப் பண்ணிவிட்டு இதுதான் நமக்கு போதும். ஏன்னா எல்லாரோட கஸ்டமரோட நேமு, யார் டைப் பண்ணுறாங்களோ அப்படிங்க இமெயிலு, அவங்களோட மெசேஜ், இதை வந்து நம்ம சேவ் பண்ணிப்போம்.
சரிங்களா. இப்போ இந்த ஃபார்ம் வந்து நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேவ் பண்ணிவிட்டு சேவ் நல்லா கொடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பெட் இந்த பேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த எம்பெட்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல போய் செட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். யூ கேன் எம்பெட் யுவர் ஃபார்ம் மேனுவலி ஆர் யூஸ் ஷார்ட் கோடுன்னு இருக்குது. நம்ம வந்து ஷார்ட் கோடு யூஸ் பண்ணிப்போம். இதுதான் சரிங்களா. நம்ம ஷார்ட் கோடை காப்பி பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பேஜஸ் போவோம். ஆல் பேஜஸ் போவோம். இப்போ நம்ம வந்து கான்டாக்டர்ஸ் பேஜ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் நியூ போய்ப்போம். ஆட் நியூ போயிட்டு நம்ம வந்து கான்டாக்டர்ஸ் சரிங்களா. இதுதான் நம்ம கான்டாக்டர்ஸ் வச்சு போகிறோம். இதை ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷார்ட் கோடுன்னு டைப் பண்ண போகிறோம். ஷார்ட் கோட் டைப் பண்ணி நம்ம காப்பி பண்ண ஷார்ட் கோடை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா URL என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். கான்டாக்டர்ஸ் கரெக்டாக தான் இருக்குது சரிங்களா. இப்போ இந்த மாதிரி autotechtips.com/contactx நம்ம வந்து இந்த மாதிரி பேஜஸ்லாம் வந்து ஃபீச்சர் இமேஜ்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம ஃபீச்சர் இமேஜ் எதுக்கு பண்ணக்கூடியது நான் வந்து சொல்கிறேன். அப்போ நம்ம வந்து பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு லைக் இந்த பிளாக் கூட தேவையில்லை. ஜஸ்ட் பேக் கொடுத்துட்டு நம்ம வந்து பப்ளிஷ் கொடுத்துருவோம். பப்ளிஷ் கொடுத்துட்டு நம்ம வந்து ப்ரிவியூ பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வியூ த பேஜ். இப்போ வியூ த பேஜ் கொடுத்தோன்னே உங்களுக்கு எப்படி தெரியுதா கான்டாக்டர்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இந்த மாதிரி கான்டாக்டர்ஸ் ஃபார்ம் தான் இருக்குது. இன்கேஸ் இந்த கான்டாக்டர்ஸ்க்கு இந்த சைட் பார் வேணும்னா நான் என்ன சொன்னேன் முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம். இப்போ நம்ம பேக் வந்துப்போம். பேக்கில் வந்து நான் அந்த டெம்ப்ளேட் சொன்னேன்ல அதில் வந்து நோ சைட் பார் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி பேஜஸ்க்கு வந்து நமக்கு சைட் பார் வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு இட் டசன்ட் கிவ் அ ப்ரொஃபஷனல் லுக். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். அது ஜஸ்ட் ஒரு பெரிய விஷயமே இல்லை. சைட் பாரில் போய்ட்டு நம்ம வந்து நமக்கு தெரியும் சைட் பார்ஸில் போய்ட்டு நோ சைட் பார் செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அப்டேட் கொடுத்துட்டு ஜஸ்ட் லெட் அஸ் ப்ரிவ்யூ த சைட் ஜஸ்ட் ப்ரிவ்யூ த கான்டாக்டர்ஸ் பேஜ். இதுதான் நம்ம கான்டாக்டர்ஸ் பேஜ் சரிங்களா. இப்போ வந்து நேமு லாஸ்ட் நேம் டைப் பண்ணிட்டு இமெயில் ஐடிச்சு நம்ம சப்மிட் கொடுத்தா நம்ம வந்து சைட் கிரியேட் பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருப்போம்ல அந்த இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வேர்ட்பிரஸ் ஓப்பன் பண்ணும்போதே நமக்கு ஒரு பாப்அப் ஆகும் சரிங்களா. இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிட்டு மெயில் அனுப்பிச்சா நமக்கு வந்து காமிச்சிடும். இதுதான் கான்டாக்டர்ஸ் பேஜ் சரிங்களா. வெல் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் பார்ப்போம். ஹோம் பேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு 2 டைப் இருக்குது வேர்ட்பிரஸில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் போஸ்ட் செலக்ட் பண்ணுறது. இன்னொன்று வந்து நம்மளே ஹோம் பேஜ் வந்து கிரியேட் பண்ணுறது. லேட்டஸ்ட் போஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வெப்சைட்டில் வந்து போஸ்ட் போட அதோட ரீசன்ட் போஸ்ட் வந்து டாப்லேயும் ஓல்டு போஸ்ட் வந்து டவுன்லையும் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும் சரிங்களா. இது வந்து லேட்டஸ்ட் போஸ்ட். அது வந்து ஸ்டாட்டிக் பேஜ்னா நம்மளே டிசைன் பண்ணிப்போம். அதோட லேஅவுட் வந்து டிசைன் பண்ணிப்போம். இந்த இடத்துல எனக்கு இமேஜ் வேணும், இந்த இடத்துல எனக்கு வந்து பிளாக் போஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிசைன் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பேஜ். ஸோ இப்போ அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் நம்ம வந்து வெப்சைட் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஹோம் பேஜாக இருக்குது. அதாவது நம்மளோட பிளாக் போஸ்ட் வந்து இந்த பக்கம் காமிச்சிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பார் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். இது வந்து லேட்டஸ்ட்டில் இருக்கா இல்லை வந்து ஸ்டாட்டிக்கில் இருக்கான்னு எப்படி பார்க்கறதுனா ஜஸ்ட் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு ரீடிங் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பாருங்கள் யுவர் போஸ்ட்டு ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாட்டிக் பேஜ் தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதில் நம்மளுக்கு என்னென்ன பேஜ் வேணும்னா ஹோம் பேஜ் தேவை, அப்புறம் வந்து போஸ்ட் பேஜ் தேவை. ஸோ இது அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். பேஜஸ் போங்க, ஆட் நியூ பேஜஸ் போங்க. ஆட் நியூ பேஜஸ்னால் நம்ம வந்து ஹோம் பேஜ் வந்து கிரியேட் பண்ணோம். லைக் இது வந்து ஹோம்னு டைப் பண்ணிப்போம். இப்போ ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜஸ் ஆட் பண்ணலாம், இல்லை பிளாக் போஸ்ட் வந்து கிரிட் மாதிரி கூட நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். இட்ஸ் டிபெண்ட் அப்பான் நீங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன டைப் பண்ண போகிறேன்னா போஸ்ட் கிரிட். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் இந்த பிளாக் வந்து நமக்கு எப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பிளகின் யூஸ் பண்ணலாம். நம்ம ஓல்டர் வீடியோஸ் நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இது எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும்னா நீ டூ வாட்ச் தட் வீடியோ. ஓகே, இதில் வந்து நமக்கு ஆத்தரை பற்றி தேவையில்லை, டிஸ்பிளேல தேவையில்லை. இது வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இது சைஸ் வந்து எனக்கு ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். திஸ் லுக்ஸ் குட். ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் ஒரு டெமோக்காக இந்த ஒரு 3 இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து இங்கே கீழே ஒரு 3 இல்லை 9 கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 3 டேபிள்ஸ் மாதிரி 1 2 இப்போ நான் வந்து 3 காலம் வச்சுருக்கேன். 6 ஐட்டம்ஸ் எப்போ 6 வரும். இன்கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 9 ஐட்டம்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். நான் வந்து 3 போஸ்ட் வச்சுருக்கேன். இன்கேஸ் நம்ம ஃபர்தராக ஆட் பண்ணால் இந்த பக்கம் வந்துடும். சரிங்களா, இப்போ நம்ம சேவ் ஸ்டாஃப் கொடுத்துட்டு ப்ரிவியூ பார்ப்போம். இது வந்து நம்மளோட ஹோம் பேஜ். ஸோ இது நம்மளோட ஹோம் பேஜ். இப்போ இதில் வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த ஹோம் லெட்டர் தேவையில்லை, அப்புறம் சைட் பார் தேவையில்லை. இது ரெண்டுத்தையும் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஜஸ்ட் பேஜ் போங்க. பேஜ் போயிட்டு நீங்கள் எங்கே செலக்ட் பண்ணுறீங்கன்னா பேஜ் செலக்ட் பண்ணுங்கள். பேஜில் போயிட்டு இதில் வந்து சைட் பார் லே அவுட் இருக்கா, இதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து நோ சைட் பார், நம்மளுக்கு வந்து சைட் பாரே தேவையில்லைன்னு சொல்லிட்டு நோ சைட் பார் கொடுத்துடணும். ஓகே, அப்புறம் வந்து இந்த டிஃபால்ட் இதெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க.
கான்டென்ட் டைட்டில் வந்து டிசேபிள் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஓமுன்னு தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம டிசேபிள் பண்ணுறோம். ஜஸ்ட் சேவ் அஸ் டிராஃப்ட் கொடுத்துட்டு நம்ம ப்ரிவியூ பண்ண பேஜ் வந்து ரீலோட் பண்ணி பாருங்க. இப்போ வந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சு. நம்ம ஃபர்தராக ஆட் பண்ண இது வந்து கீழே போயிடும். ஃபுட்டர் வந்து கீழே போயிடும். சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் நம்மளோட பேஜ் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இது வந்து ஹோம் பேஜ் செலக்ட் பண்ணிக்கோ. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பேஜ் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிப்போம். இந்த போஸ்ட்டை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு போவோம். நெக்ஸ்ட்டு போயிட்டு ஆட் நியூ போவோம். இப்போ நம்ம வந்து போஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். போஸ்ட். ஸோ இப்போ இதில் செலக்ட் பண்ணிப்போம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து போஸ்ட் லிஸ்ட் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிப்போம். சரிங்களா? இது வந்து டிஃபால்ட்டாக குட்டன்பர்க்லேயே இருக்கும். இதை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். சூஸ் த பிளாக் கொடுத்துப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபீச்சர் இமேஜ் வரும். நம்ம வந்து எந்த போஸ்ட்டுக்குமே நம்ம வந்து ஃபீச்சர் இமேஜ் வந்து ஆட் பண்ணல. ஃபீச்சர் இமேஜ் வந்து நம்ம ஃபர்தராக வந்து ஒரு ஆர்டிக்கல் எப்படி போஸ்ட் பண்ணுறது, ஆர்டிக்கல் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் நான் வந்து ரெசல்யூஷனோட நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஐ மீன் டைமென்ஷன்ஸோட என்ன ரெசல்யூஷன்ஸை போட்டால் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 1200x628 வந்து நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபர்தராக பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம வந்து ஃபர்தராக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். லெட் மீ செலக்ட் பப்ளிஷ் பட்டன். பப்ளிஷ். இப்போ நம்ம வந்து அந்த வியூ த பேஜ் பண்ணி பார்ப்போம். இதுதான் நம்மளோட போஸ்ட் பேஜ். போஸ்ட்னாக்கா ஓகே. இப்போ நம்ம வந்து எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். செட்டப் வந்து அதே மாதிரி தான். செட்டிங்ஸ் போங்க, ரீடிங் செலக்ட் பண்ணுங்கள். ரீடிங் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாட்டிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இதில் வந்து போஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேவ் த சேஞ்சஸ் கொடுப்போம். சேவ் த சேஞ்சஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இதுதான் நம்மளோட ஹோம் பேஜ். சரிங்களா? நம்ம கிரியேட் பண்ணுவோம்ல, இதுதான் அந்த ஹோம் பேஜ். இப்போ இதில் வந்து நம்ம ஜஸ்ட் இது கிளிக் பண்ணாலுமே இந்த பக்கம் வந்துச்சு பார்த்தீங்களா? நம்ம ஃபர்தராக ஆட் பண்ணால் நம்ம வந்து ஹோம் பேஜ் வந்து இன்னொரு லேயரில் வந்து நல்லா பண்ணிக்கலாம். இன்கேஸ் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் மாதிரி தேவைன்னா கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் பேஜ் வச்சுன்னா என்ன ஒரு இதுனா நம்மளே வந்து செட்டிங்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எதுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம வந்து கஸ்டமைசேஷன் மோராக இருக்குங்க. இது வந்து லேட்டஸ்ட் போஸ்ட்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய லேட்டஸ்ட் போஸ்ட் மேலே வந்துட்டு அதே வந்து ஓல்டர் போஸ்ட் வந்து அப்படியே கீழே போயிட்டு பேஜ் 1 2 3 அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடும். ஓகே, இப்படி தாங்க நம்ம வந்து இதை வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் கிரியேட் பண்ணுவோம். ஃபர்தர் வீடியோஸ்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஆர்டிகல் போஸ்ட்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் இங்கேருந்து காப்பி பண்ணி நான் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம டைட்டில் இருக்கா, இந்த இடத்துல வந்து நம்ம டைட்டில் வந்து செலக்ட் பண்ணிப்போம். இது வந்து ஃபார் டெமோ பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஃபர்தர் வீடியோஸில் நம்ம வந்து எப்படி ஆர்டிகல்ஸ் வந்து இன்டெப்த்தாக நம்ம வந்து எப்படி போஸ்ட் பண்ணுறது, ஐ மீன் கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணுறது, கீவேர்ட்ஸ் வந்து எத்தனை தாட்டி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணணும், ஸோ என்ன ரேங்கிங் மேத், என்ன எஸ்யூஆ பிளகின் யூஸ் பண்ணணும் சொல்லி இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இன்கேஸ் அது வந்து கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் பெரிய டவுட்டாக இருந்துச்சு, செப்பரேட் வீடியோ கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஆஸ் ஆல்வேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.